ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, திறமைசாலிகள். இப்போ சினிமா துறையை எடுத்துக்கிட்டால் கமல்ஹாசன் சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த திரைத்துறை சார்ந்த அனைத்திலும் வல்லவர் அப்படின்னு அவர் திரைத்துறையில் பீக்கில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த புகழ் இருந்தது. அதேமாரி இளையராஜாவும் இல்லையா, இசை ஞானி அப்படின்ற பேர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேரும் அவங்கவுங்க துறையிலையும் பார்த்திங்கன்னா நம்பர் 1 இருக்கிறாங்க. அது நடிப்புனா கமல் தான், மியூசிக்னா இளையராஜா தான். அப்படி தான் இருந்தாங்க அவங்களுடைய அந்த பீக் ஸ்டேஜ் இருக்கிற வரைக்கும். ஸோ இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சுக்கிட்டால் வெற்றி அடைகிறது ஈஸி. ஸோ இப்போ இவங்க இது மாதிரி வெவ்வேறு துறையில் நம்பர் 1 இருக்கிறவங்க அவங்களுடைய இன்டர்வியூ அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயத்தை நோட் பண்ணுவோம். அவங்க இப்படி உழைச்சாங்க, இங்கே எப்படி சேர்ந்தாங்க, இப்படி இந்த பயிற்சி எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளும் அப்படி எடுக்கணும் அந்த ஒரு எண்ணம் வரும் நமக்கு. ஸோ அவங்க எங்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்தாங்க அதில் தான் நம்ம கவனம் கொடுப்போம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடுவோம். அது என்ன அந்த முக்கியமான விஷயம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாரதி ராஜா அவர்கள் கமல்ஹாசனை பற்றி சொல்லும் பொழுது, கமலுடைய திறமை எல்லோருக்கும் தெரியும். ஸோ 16 வயது நிலையில் கோணம் கட்டிட்டு நடிக்கணுன்னொடனே உடனே வந்துட்டார் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கும்போது, களத்தூர் கண்ணம்மா கமலுடைய முதல் படம், அந்த படத்தில் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா. ஸோ அதை புகழ்ந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது யாரோ சொல்லி கொடுத்து தான் அவர் பாடுறார். சொல்லி கொடுத்து தான் அது வாயசைக்கிறாங்க. இருந்தாலும் மற்றவங்க வாயசைக்கிறதுக்கும் அவர் வாயசைக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த விஷயம் இந்த படத்தில் நடிக்கும்போது கமல் ஒன்றும் போய் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தெல்லாம் பண்ணலை. இயற்கையாகவே வருது. எப்போ? ஆரம்பத்திலே. அதேமாரி சிவாஜி கணேசன் அந்த பராசக்தி படத்தில் நடித்ததே தான் கடைசி வரைக்குமே வரும் அப்படின்னு அர்த்தம். அப்படியே கடைசியில் தான் ஒரு பக்காவாக நடித்தார் இல்லை, அந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே அது வந்திருக்கும். அப்போ இது திறமையை கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டாங்களா அல்லது திறமையோடவே பிறந்தாங்களா? ஏன்னா நம்மளை எல்லாம் அப்படியே நம்மளா கஷ்டப்பட்டு தான் முயற்சி தன்மை வருத்த கூலி திறமை, அது உண்மை தான். ஆனால் அது மட்டுமே உண்மை கிடையாது இல்லையா. அந்த முயற்சி செய்யணுன்ற எண்ணம் எப்படி வந்தது இல்லை? சினிமா துறைக்கு போய் ஷைன் பண்ணுறாங்க, அந்த சினிமா துறைக்கு போகணுன்ற எண்ணம் எப்படி வந்துச்சு? அந்த சினிமா துறைக்கு போகிறதுக்கு அவங்கள அழைச்சிட்டு போகிற அந்த நண்பர்கள் எப்படி அவங்க தொடர்பில் வந்தாங்க? இதை எதையுமே நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் யார் பண்ணுறா? அதெல்லாம் எப்படி நடக்குது இல்லை? நிறைய பேருக்கு வாய்ப்பே கிடைக்காம இருக்கிறாங்கல்ல. அப்போ வாய்ப்பு கிடைக்கிது அந்த இடத்துக்கு. இப்போ ரஜினிகாந்த் வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே வராரு, இங்கேயே நடிக்கணும்னு நினைக்கிறாரு, ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு பார்க்குறாரு. பார்த்த உடனே கடன்னு ஸ்பீடாக வளர்றாரு, எதிர்ப்பும் வருது, அதையும் மீறி போகிறார். ஸோ அதையும் மீறி போகணும், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ பாலச்சந்தர் நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார், நிறைய பேரை வச்சு எடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாரும் ரஜினி மாதிரி ஆகலையே இல்லை. அப்போ ரஜினி வரும்போது அது மட்டும் இல்லை, எல்லாரையும் ரஜினி மாதிரி அவர் வாய்ப்பு கொடுக்கல, ரஜினிக்கு கொடுத்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கல. இப்போ ரஜினியை பார்க்கும்போது அவருக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு எப்படி தோணுது? ஏன்னா ரஜினி ஒரு கெஸ்ட் ரோலாகவும் ஒரு வில்லனாகவும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ திடீர்னு ரஜினிக்காகவே எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு எப்படி வருது இல்லை? இப்போ கமல்ஹாசனே கூட பார்த்திங்கன்னா அது ஒரு டைமில் அந்த லவ்வுக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கிறார். பாலச்சந்தர் மன்மதலியில் எடுக்கிறார். ஸோ அவர் நிறைய ஹீரோ வச்சு எடுத்திருக்கார். பட் எந்த ஹீரோ வச்சோ அந்த மாதிரி ஒரு ரோல்
எடுக்கணும்னு அவருக்கு தோணல. ஏன் கமலஹாசனை மட்டும் வச்சு எடுத்துக்கணும்னு தோணுது? ஸோ இதை நம்ம யோசிக்கிறதில்ல. ஒரு தனி மனிதனை எடுத்துக்கிறோம். ஸோ அவங்க இது ஒன்று இவங்களை பிடிப்போம், அல்லது இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்கள பிடிப்போம். அவங்க குருன்னுவாங்க. ஆனால் அந்த குரு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கலையே. குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் எப்படி கொடுக்குறாரு? எப்படி இவங்களுக்கு மட்டும் கொடுக்கணுன்ற எண்ணம் வருது? இங்கே தான் எல்லாத்துக்கும் மறைவாக இருக்கிற கடவுள் இருக்கிறார். ஸோ அவரை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டினாலும் அவர் உங்கள் நன்மைக்காக மட்டுமே சிந்திக்கிறவர். ஸோ உங்கள் நன்மையை தான் அவர் கொடுக்குறார். ஆனால் அது ஒரு சிலருக்கு, இப்போ ரஜினி மாதிரி ஆட்களுக்கு ஃபேமஸ் ஆனாலும் அதை மறக்கிறதில்ல. ஒரு சிலர் பாதியிலே மறந்துடுறாங்க. ஏதோ தானாக ஏதோ கற்றுக்கிட்ட மாதிரி, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு திறமையை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு தப்பான ஒரு உணர்வுக்கு வந்துடுறாங்க. உண்மையில் திறமையை யாரும் வளர்த்துக்கல, திறமையோட தான் பிறக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எதுக்குமே உதவாதவன்னு நினைப்பீங்க. ரஜினி ஒரு கதை சொல்லும்போது சொல்லியிருப்பார், எல்லாருக்கும் சம்பளத்தை ஏற்றி அந்த கம்பெனியில் அதாவது அந்த காவல்காரன், வாட்ச்மேன், அவருக்கு மட்டும் சம்பளமே ஏற்றலை. அவன் போய் கேட்குறான் முதலாளிகிட்ட, ஏன் எனக்கு ஏற்றலை? ஓ, நீ என்ன பண்ணுற? சும்மா நின்றுட்டுருக்குற, உனக்கு எதுக்கு சம்பளம் ஏற்றலாம்? அப்படியா, சரி நீங்கள் நின்று பாருங்கள். ஏன் இது என்ன பெரிய கஷ்டமா? நின்று தான் பாருங்களாம் அப்படின்னு. அப்போ இவர் நின்று பார்த்தோன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போயிடுச்சு. அரை மணி நேரம் போகுது. அரை மணி நேரம் தாண்டினோடனே இவரால் நிற்க முடியல. ஐயோ, ஒன்றும் பண்ணாமல் எப்படிப்பா இருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் கூப்பிட்டா அவனுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு அழகாக கதை சொல்லியிருப்பார். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. திறமையோட தான் இறைவன் படிக்கிறார் ஒவ்வொருத்தரையும். ஆனால் கமலஹாசன், நிறைய பேர் நாஸ்திகர்கள், சத்யராஜ், இவங்களுடைய போராத காலம் என்ன நினச்சிக்கிறாங்க? அது நம்மளுடைய தனிப்பட்ட திறமை. அது எப்படி வந்துச்சு? தனிப்பட்ட ஜென்ரலாக நாஸ்திகர்கள் என்ன சொல்லுவாங்க? எல்லாருமே ஒரே மாதிரி தான். எல்லோரும் ஒரே மாதிரி இல்லையே. நடிகர் ராஜேஷ் தான் சொல்கிறாங்க, எங்கே எல்லோரும் ஒரே மாதிரின்றீங்க? எத்தனை பேர் சினிமாவில் இருக்கிறாங்க? எல்லாருக்கும் ரஜினி மாதிரி மாஸ் இருக்கா? எல்லோரும் கமலஹாசன் மாதிரி நடிக்க முடியுதா? அப்போ இது எப்படி சாத்தியம் இல்லையா? இதை நம்ம யோசிக்கலை. நம்ம மனிதர்கள் கவர்ச்சிகரமாக பேசுகிறாங்கன்னு அவங்க பின்னாடி போய் தமிழ்நாடு நாஸ்திக நாடம் மாறினது தான் மிச்சம். இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஒருத்தர் சொத்தை நம்ம பேரில் ஏமாற்றி எழுதுன மாதிரி. கடவுள் கொடுத்தது அது ஏதோ நம்மளாக சம்பாதிச்சோம் அப்படின்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சாலும் அந்த உழைக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வருது? ஒரு சிலருக்கு வரவே மாட்டேங்குது. அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஸோ இந்த ரகசியத்தை, ஏன்னா இப்போ பெரிய பணக்காரங்களா புகழ் வாய்ந்தவங்களா இருக்கிறவங்களாம் ஒன்றுமே கிடையாது. 5000 வருஷம் முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அவர் கம்பேர் பண்ணும்போது அவர் எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிறத உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி அவர் கோயில் கட்டி கும்பிட்றோம். தங்கத்திலே உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ஸ்ரீநாராயணன் அவர் கம்பேர் பண்ணும்போது எந்த செலிப்ரிட்டி வேணாலும் எடுத்துக்கிட்டோம், அவங்களாம் கிட்ட கூட நெருங்க முடியாது. அந்த குணம், திறமை எல்லாமே. ஆனால் அவர் இப்போ இங்கே தான் இருக்கிறார், சாதாரண ஆளாக. அவருக்கே தெரியாது. அது நீங்களாக கூட இருக்கலாம், நானாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்ரீகிருஷ்ணர், இப்போ நான் தான் கிருஷ்ணராக பிறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு, அல்லது நீங்களே கூட வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தான் கிருஷ்ணராக பிறக்கிறீங்கன்னா அந்த கிருஷ்ணருக்குரிய ஏதாவது ஒன்று உங்கள் கிட்டே இருக்குதா? இப்போ இல்லை என்கிட்ட தான் இருக்குதா? எதுவுமே கிடையாது. ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க போகுது. ஒரு 20 வருஷத்துக்குள்ளே நடக்க போகுது. அப்போ 20 வருஷத்துக்குள்ளே எனக்குள்ளே அந்த திறமை வந்துடும். இதை நான் வளர்த்தேன்னா, இப்போ வளர்த்துக்கிறேன்னா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே புஷ்ப விமானத்தில் போவோம். ராமாயண மகாபாரதத்தில் காட்டுறாங்களே, ஒரு விமானத்தில் அப்படி ஏறி உட்காந்து போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு அதுவே போகும். யாரும் ஓட்டல மாட்டாங்க. ஆனால் இப்போ எனக்கு அப்படி ஓட்ட தெரியுமா? என்னுடைய எண்ணத்தின் மூலமாக ஒரு வண்டியை இயக்கக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்குதா? அல்லது உங்ககிட்ட இருக்குதா? ஆனால் அந்த சக்தி வரப்போகுது. அந்த சக்தி எப்படி வந்தது உங்களுக்கு?
ஆனால் அந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கு வந்து இது என்னுடைய திறமை அப்படிங்கிற அகங்காரம் வராது. ஆனால் இங்கே தான் நமக்கு வருது, இது என்னுடைய திறமை, நான் கஷ்டப்பட்டு வாழ்த்துக்கிட்டேன் அப்படின்னு. அங்கேயும் ஒரு சில ட்ரைனிங் கொடுக்கலாம். பட்டு இப்போ என்ன ட்ரைனிங் வேணாலும் கொடுக்கலாம். மனதின் மூலமாக புஷ்ப விமானத்தை ஓட்ட முடியுமா? அப்போ அது எப்படி நம்மளுடைய திறமைன்னு சொல்ல முடியும்? இளையராஜா அவர்கள் அழகாக சொல்லுவாங்க, நான் மியூசிக் தியேட்டருக்கு போகிறேன்னா போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன மியூசிக் போட போகிறேன்னு எனக்கே தெரியாது. அங்கே போனவுடனே தானாகவே அது வருது, எனக்குள்ளே இருந்து தானாகவே வருது. மியூசிக் எனக்குள்ளே இருக்குது, அது தானாக வருது அப்படிங்கிறார். அதேமாதிரி எக்கார்ட் டோலே அவர் வந்து ஃபேமஸான ஸ்பிரிச்சுவலிஸ்ட். ஸோ அவருடைய ஆன்மீக ஞானம் கேட்டுட்டு நீங்கள் எது கேட்டாலுமே உங்களுக்கு பிடிக்காது, அவ்வளோ சூப்பராக பேசுவார். அவர் பீயிங் இன் தி ப்ரெசன்ட் மூமெண்ட் அப்படின்னு புக் எழுதுறார். ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ எல்லா மொழியிலும் நிகழ்காலத்தில் வாழுங்கள்னு சொல்கிறாங்களே, அது ஃபுல்லாக அவர் எழுதுனதுலேருந்து வந்தது தான். அவர் சொல்லுவார், முதல் புக்கு எழுதுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பைசா இல்லாமல் இருந்திருக்கிறார். அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பார்க்கிலே படுத்து எல்லாம் கிடந்திருக்கிறார், அந்த மாதிரி இருக்கிறவர். அப்போ ஒரு டைம் ஒரு சில சம்பவங்கள் நடக்குது, அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு புது மனிதனாக பிறந்த மாதிரி உணர்றார். ஸோ அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிறார். அப்புறம் இது இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, இதை ஒரு புக்காக போட்டு ஊருக்கே தெரியப்படுத்தணும் அப்படின்னு தோணுது. அப்போ அவர் வந்து உட்கார்றார். ஒரு ஒரு ஏதோ அவருக்கு வந்து இந்த இடத்துல வேண்டாம், இங்கே இருந்தால் என்னால் எழுத முடியாது, ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடம் தான் சேஃப் அப்படின்னு அவருக்கே ஒரு உள்ளுணர்வு வருது. அங்கே போகிறார், அமெரிக்காவோ எங்கேயோ. அவர் வந்து வேறு ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்த ஜெர்மனின்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறார். ஸோ அங்கே போய் ஒரு ரூம் எடுத்து உட்கார்றாரு. அப்படியே தானாக வந்துக்கிட்டே இருக்குது எழுத்து, அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கிறார் அவர் பாட்டுக்கு. ஸோ அப்போ அவர் சொல்கிறார், அந்த அனுபவம் எப்படி இருக்குதுன்னா, நான் ஒரு புக்கு எழுதுகிற மாதிரி எனக்கு அனுபவம் ஆகலை, ஏற்கனவே ஒரு புக்கு இருக்குது உள்ள, அது அப்படியே வெளியில் வருது, அவ்வளோதான் அப்படிங்கிறார். அப்போ அவருக்கு திடீர்னு அந்த எண்ணம், ஒரு 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 விஷயம், ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட், எல்லாமே நிகழ்காலத்தில் தான் இருக்குதுன்ற ஒரு சீக்ரெட் அவருக்கு எப்படி அது வருது? அவர் எங்கேயாச்சும் போய் படித்தாரா? ஸோ இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும், அந்த துடிப்பு எப்படி வந்தது? எல்லாரும் ஒரு ஒரு இதில் இருக்கும்போது இதை சொல்லணும், அதை ஏற்றுக்குவாங்க அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது? ஸோ இதை ஒரு புக்காக போடணும், அதை இந்த இடத்துக்கு போனால் தான் அது வரும் அப்படிங்கிறது எப்படி வந்தது? ஸோ இதெல்லாம் அவர் திறமைன்னு அவர் சொல்லலை. ஆனால் அவரும் அதுக்கு முயற்சி பண்ணுறாரு தான். ஒரு புக்கு போடணும், அந்த புக்கை எப்படி போடணும், அது சம்மந்தப்பட்ட அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ண தான் செய்வார். பட் ஆனால் உள்ளே இருக்குது, அது வெளியே வருதுன்றார். இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நானுமே முதல்ல பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறதுக்கே வீடியோ வரல, உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேச தான் வந்திருப்பேன். ஸோ அப்போ அந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி நானும் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறோம். அப்போ சரி, இதை நம்ம ஒரு வீடியோவாக போடலாம், எத்தனை பேர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்னு இருக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ஞானத்தை வந்து கொஞ்சம் 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 எடுக்கிறேன். அப்போ ஒரு டைமில் பார்த்துக்கும்போது, ஒரு டைமில் நான் முழுக்க யோகத்தை பற்றியே கூட பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லி முடிச்சிருப்பேன். சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்படியெல்லாம் நான் பண்ணுவேன்னு அப்போ எனக்கு தெரியுமா? அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் என்னுடைய திறமை அப்படின்னு நினச்சா என்ன மாதிரி முட்டாள் உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா இப்போ நான் எப்படி இருக்கணும், இதுக்கு சுத்தமாக தலைகீழே நான் இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த உள்ளுணர்வு இல்லையா? அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு வீடியோ போட்டு ஒருத்தர் மாறினாலே எனக்கு போதும் அப்படி தான் நினச்சிட்டு போட்டேன். ஆனால் அது மாறினாங்களா மாறலையானே எனக்கே தெரியாது. ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் இது பார்த்தும் மாறி இருக்கிறாங்கன்றதே எனக்கே தெரியும்.
அப்போ அந்த அந்த ஒரு உள்ளுணர்வு நமக்கு அந்த ஆன்மீகத்தின் மூலம் வருது, அதில் நம்ம அனுபவிச்சதை எல்லோருக்கும் சொல்லணும், அந்த உள்ளுணர்வு எப்படி வருது? இதுதான் இறைவன் பண்ணுறது. உண்மையிலே இறைவன் போடுற பிச்சை தான் நம்மளுடைய திறமையெல்லாம் இல்லையா? இறைவன் கொடுத்ததை இறைவன் கொடுத்தாருன்னு கூட சொல்கிற அளவுக்கு கூட நமக்கு நன்றி உணர்வு இல்லைன்னா நம்மள மாதிரி துரோகி யாராவது இருக்கிறாங்களா? இல்லையா? ஸோ அந்த 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 இறைவன் கொடுத்தாருன்னு சொல்லும் பொழுது அவர் இன்னும் வாரி வாரி கொடுக்கறது தான் ரஜினிகாந்த் இவங்களாம் நம்பர் 1 வர்றதை பார்க்குறோம் அந்தந்த ஃபீல்டில். அதாவது என்னென்னா, இது என்னது கிடையாது, இது என்னது கிடையாது, இதுக்கு சொந்தக்காரன் நான் கிடையாது, அந்த உணர்வு. அப்போ என்ன ஆகுனா, அது அவர் கொடுத்தது உங்களுக்குள்ளே நிரம்பிக்கிட்டே இருக்கும். என்னது அப்படின்ற உணர்வு வரும்போது டக்குன்னு கட் ஆகிடும். ரஜினிகாந்த் பாஷா படத்தில் சொல்லுவார், கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார், கை விட்டுருவார், நல்லவங்களை சோதிப்பார், அந்த மாதிரி ஆகிடும். ஆக்சுவலாக இறைவன் ஆரம்பத்தில் சோதிக்கலாம் மாட்டார், அது போக போக வர்றது தான் அதெல்லாம். ஸோ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே சல்லுன்னு எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது எப்படி ஆரம்பத்திலே இருக்குது அப்படின்றது ஒரு ரகசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பைபிளில் காக்கைக்கும் குருவிக்கும் அடுத்த வேளை உணவு என்னன்னு இறைவன் கொடுக்க தெரிந்த அந்த இறைவனுக்கு உனக்கு அடுத்த வேளை உணவு கொடுக்க தெரியாதா? நீ வாழ்நாள் ஃபுல்லாக உடுப்பதையும் உண்பதையும் நாளைக்கு என்ன உடுத்துவோம் நாளைக்கு என்ன உண்போன்றதே நினச்சி ஏன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? என் திறமை மூலமாக நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற உணர்வு கிடையாது. இறைவன் ஒரு காரணத்துக்காக தான் ஒவ்வொருத்தரையும் படைக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷ குணம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்ட் இருக்கும் இந்த உலக நாடகத்தில் நடிக்க. ஸோ அந்த பார்ட் இறைவன் கொடுத்துருக்கிறார். கொடுத்தது இறைவன், இயக்குனர், டைரக்டர் அவர் அப்படின்ற உணர்வில் நடிக்கணும். அதுதான் ஒரு நல்ல நடிகர் இல்லையா? அப்போ பார்த்திங்கன்னா இந்த சங்கருடைய 2.0 படம், அதுக்கு முன்னாடி வந்த எந்திரன், அதெல்லாம் ரஜினி கேட்கும்போது இதெல்லாம் எப்படி சூப்பராக இருக்குது, என்னன்னா ஆல் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர், என்னுடைய பங்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறா, இன்னும் கேட்டால் அவர் எனக்கு நடிச்சு காட்டினதில் 1% கூட நான் பண்ணலான்றார். ஆனால் படம் பார்க்க போனது நம்ம ரஜினிக்கு தான் போகிறோம் இல்லையா? ஆனால் அந்த பீக் அடையிறதுக்கு காரணம் என்ன? அந்த டைரக்டர் மூலமாக தான் அது ஆகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் டைரக்டர் யார்? ஒட்டுமொத்த உலகமே ஒரு நாடக மேடைன்றாங்க. ஆனால் அதோடைய டைரக்டர் இறைவன்றதை மறந்துட்டு ஏதோ நம்மளா நடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்போ இறைவன் இதை எப்படி கொடுக்குறார் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிக்கணும். அப்போ அதை புரிஞ்சிக்கிறதுனால 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நம்ம அந்த மாதிரி திறமைசாலியாக இருக்கிறோம் அப்படின்னா அதை நினச்சி நமக்கு அகங்காரம் வராது. இன்னொரு விஷயம், நம்மை விட திறமைசாலியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பொறாமையும் வராது. இப்போ சொல்ல போகிற ஒரு ரகசியத்தை கேட்டால், அது என்ன ரகசியம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஞானத்துடைய சாரத்தை பாட்டுடலாம். இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரத்தில் இயங்குது. இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். நம்ம முதல்ல இந்த பூமிக்கு சொர்க்கத்தில் தான் வருவோம். அப்போ தேவதையாக இருப்போம். அப்போ தான் இந்த ஸ்ரீகிருஷ்ணர் அந்த மாதிரி தேவதைகள் இருப்பாங்க. நாம் தான் அப்படி இருந்தோம். ஸோ மறுபிறவி எடுத்து கடைசியில் வந்துட்டோம். சொர்க்கத்தையும் தாண்டி நரகத்தையும் தாண்டி நரகத்துடைய இறுதிக்கு வந்துட்டோம். அந்த டைமில் தான் இறைவன் வரார். வேறு எப்போவுமே இறைவன் வர்றதில்லை. ஸோ இறைவன் கொடுக்கறது எல்லாமே இந்த கடைசி 100 வருஷத்தில் தான் நடக்குது. சொல்கிறார், நீங்கள் அழியக்கூடிய உடல் இல்லை, அழிவற்ற ஆத்மா. புரிஞ்சுக்கோங்க, உடம்புன்றதை மறந்துடுங்க. உடல் நினச்சா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகிடுங்க. அதுக்கு அடிமையாகி தான் நான் கொடுத்த அனைத்தையும் நீங்கள் இழந்தீங்க. ஆரோக்கியத்தை இழந்தீங்க, செல்வத்தை இழந்தீங்க, அமைதி இழந்தீங்க, சுகத்தை இழந்தீங்க. ஸோ இதெல்லாம் நிரம்பி இருந்துச்சு சொர்க்கத்தில். அந்த சொர்க்கத்துக்கு தான் நான் உங்களை அனுப்பிச்சேன். இப்போ சொர்க்கத்தில் வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்? இங்கே தான் இருந்தோம். அதாவது நம்மளுடைய உயிர், உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி உயிர் இங்கே இருக்குது, குட்டி குட்டி புள்ளியாக, நட்சத்திரம் மாதிரி. அந்த ஆத்மா, அந்த உயிரை தான் ஆத்மான்றோம். அது உடம்புல வரும்போது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசேஷ குணம் இருக்கும்.
ஸோ முதல்ல வரும்பொழுது, அதாவது இந்த பூமியில் முதலாக பிறக்கும்பொழுது நம்ம கிட்ட இருக்கிற விசேஷ குணங்கள் 100% இருக்கும். ஸோ அடுத்த பிறவி போக 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 அது குறைஞ்சிக்கிட்டே வரும், சக்தி இழந்துக்கிட்டே இருக்கும் ஆத்மா. அப்போ நம்ம முதல்ல பிறக்கிறோன்னு வச்சுக்கலாம், முதல்ல ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பார், அவரோடவே நம்மளும் பிறந்துட்டோம் அப்படின்னா முழு சொர்க்கத்தை அனுபவிப்போம். சொர்க்கத்தில் பயங்கர சுகமாக இருக்கும். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்காது. அப்போ நம்ம எப்படி இருப்போம்? அதுவும் இல்லாமல் தூய்மையாக இருப்போம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. இந்த 5 விகாரம் தான் மாயா, சாத்தான், ராவணன் சொல்கிறது. இதுக்கு அங்கே வேலையே கிடையாது. ஸோ நரகத்தில் வரும்போது தான் அது என்ட்ராவது. காரணம், நம்ம ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினச்சிடுறோம், புலன் இன்பங்களுக்கு அடிமையாகிறோம். அப்போ தான் காமம், கோபம், அப்போ தான் ஆத்மா அதிகமாக சக்தியை வேகமாக இழந்துக்கிட்டே வரும். ஸோ அப்படி இழந்துட்டு வந்த நிலையில் தான் இன்றைக்கி உலகத்தில் இவ்வளோ துக்கம் இருக்குது. அதனால தான் அந்த அகங்காரம், காமம், பற்று, என்னுடையது அப்படி சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா? எனக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கணும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண, இல்லை ஏதோ ஒன்று சுகமாக இருக்கணும், இந்த இடத்த வாங்கி போடு, அந்த இடத்த வாங்கி போடு, எல்லாம் போட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த உடம்பை விட்டுட்டு ஆத்மா போயிடும். உடம்பு அனுபவிக்குமா ஆத்மா இல்லாமல்? ஸோ இது கூட யோசிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம் கடைசின்னு ஒரு வருஷம். அதேமாதிரி புகழுக்கு அடிமையாகிறது, புகழுக்காகவே வாழறது, அதுக்கப்புறம் ஆத்மா காலியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எல்லாருமே இருக்கிறோம். அந்த கடைசின்னு ஒரு வருஷத்தில் இறைவன் வந்து சொல்கிறார், நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க, தேவதையாக இருக்கும்போது ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க, அதனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் சிக்காமல் இருந்தீங்க, அதனால் தேவதையாக இருந்தீங்க, அவ்வளோ சுகத்தை அனுபவிச்சிங்க, அவ்வளோ தெய்வீக குணங்கள் நிரம்பி இருந்துச்சு, அதனால தான் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றாங்க உங்களை. ஏன்னா இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் மீண்டும் அந்த மாதிரி ஆகணும். ஆனால் சக்தியை இழந்துட்டீங்க. சக்தியை அடையணுன்னா நீங்கள் உடம்புன்றதை ஃபுல்லாக மறந்து நான் ஆத்மா, தற்காலிகமாக இந்த உடம்பில் இருக்கிற, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பூமி சொர்க்கமாக போகுது, அங்கே போய் பிறவி எடுப்பேன். ஏன்னா இது சொர்க்கம் நரகம் திரும்ப திரும்ப நடக்கும், இரவு பகல் மாதிரி. ஸோ கடைசின்னு ஒரு வருஷம் இந்த ஞானம் கொடுக்கறதே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான். இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நான் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மான்ற உணர்வோடு இறைவனை நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். ஸோ அப்போ இறைவனை நினைக்கணும். அவர் எங்கே இருக்கிறாரு? அவரும் இங்கே தான் இருக்கார். இந்த இடத்துக்கு பேர் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். செம்பொன் நிறமாக இருக்கும் இந்த இடம். ஸோ இதில் மேலே ஒரு ஒளிப்புள்ளியாக இருக்கார் பாருங்கள், அதுதான் இறைவன். அவரும் ஒரு ஆத்மா தான். நம்ம புருவ மத்தியில் இருக்கிறோம், அவர் அங்கேயே தான் எப்பயும் இருப்பார். அதனால தான் சதா சிவம்னு சொல்கிறோம். அதாவது சிவன் தான், அவரை தான் பரமபிதான் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, அல்லான்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, கடவுள் ஒருத்தர் தான். நமக்கு அவருக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும், இறைவன் வர்றதில்லை. ஏன் தெரியுமா? நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்ததுனால நம்ம யாருன்றதே மறந்துட்டோம், சக்தியும் இழந்துட்டோம் மாயா கிட்ட மாட்டி. ஸோ நமக்கு இதை சொல்லணுமே ஒருத்தர், அதுக்காக தான் இறைவன் பிறவியே எடுக்காமல் இருக்கார். தன்னை முழுசாக தியாகம் பண்ணவர் அவர் தான். இந்த உலகம் சொர்க்கமாக இருக்கும்போதே அவர் வரல, ஆனால் உருவாக்குறது என்னமோ அவர் தான். ஸோ கடைசின்னு ஒரு வருஷம் மட்டும் இந்த ஞானத்தை சொல்கிறதுக்கு அவருக்கு உடம்பு கிடையாது, ஏன்னா பிறக்கிறது இல்லை. ஸோ ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு பேர் பிரம்மா. ஸோ அவர் வாய் வழியாக ஞானம் சொல்கிறார். நீ மீண்டும் சொர்க்கத்துக்கு தேவதையாகணும்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை சுத்தமாக விட்டுட. அது காரணம் உடல் உணர்வு. அதனால் உடலை மறந்து என்னை நினை. நீங்கள் புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறீங்க, நான் செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கேன். ஸோ நான் புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன், என்னுடைய அப்பா கடவுள் சிவன் செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் இருக்காது, செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைக்கணும். அவர் நமக்கு அப்பா. ஏன் அப்பா? அப்பானா குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பார். இவர் அப்பா மட்டும் இல்லை, டீச்சர், சத்குரு எல்லாமே. ஏன்னா ஒரு அப்பா வளர்க்குறாரு, அப்புறம் டீச்சரு பாடம் சொல்லி கொடுத்து. ஸோ இதை வச்சு தான் அவனுடைய எதிர்கால வாழ்க்கையில், அது குணாதிசயமாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய தொழில் எல்லாமே டீச்சர் மூலமாக கற்றுக்குறோம். ஆனால் இங்கே எல்லாமே நமக்கு கடவுள் தான். அவர் வந்து சொல்கிற, எந்த அளவுக்கு என்ன நினைக்கிறோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும், ஆரம்பத்திலே பிறவி எடுப்பேன். சரியாக நினைக்கல, சரியாக தூய்மையாகலைன்னா கொஞ்சம் லேட்டாக தான் பிறவி எடுப்போம். இந்த ஞானத்தையே ஏற்றுக்கல, நாஸ்திகம் பேசிட்டு தான் இருப்பேன்னா சொர்க்கத்துக்கே வரமாட்டோம், நரகத்தில் தான் வரும். அது நரகமாக இது மாறிய பிறகு தான் கீழே வரும். அது வரைக்கும் இங்கே தான் இருப்போம்.
ஸோ இங்கே எப்போ போகும்னா இந்த கடைசி நேரத்தில் உலக அழிவு நடக்கும். அதுக்கு தான் இப்போ 3ஆம் உலக போர், இயற்கை சீற்றம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆத்மாவை தூய்மையாக்கணும். அந்த கடைசி நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு மரண பயம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் கீதையில் ஏன் பயப்படுறாருச்சுன்னா, நீ அழிவற்ற ஆத்மா, உன்னை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்னு சொல்கிறது. ஸோ இப்போ கொடுக்குற ஞானம் தான் அது. ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் ஆகும்போது நீங்கள் என்னவாக இருப்பீங்களோ அங்கே ஆயிட்டீங்கன்னா அப்படி ஆகிடுவீங்க. ஆனால் அப்படி ஆகிறதுக்கு நீங்கள் இப்போ தூய்மை ஆகணும். இந்த ஞானத்தை இப்போ கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், முதல்ல ஸ்ரீகிருஷ்ணர் வராரு, பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கும் சக்தி குறைஞ்சி வருவார். ஸோ இதேமாதிரி நடுவில் பிறக்கிற ஆத்மா, ஒரு ஆத்மா பிறகுனா அதுவும் ஃபஸ்ட்டு பிறக்கும்போது பயங்கர சக்திசாலியாக இருக்கும். அப்புறம் அதோடைய சக்தி குறைஞ்சிட்டே வரும். ஸோ இது சொர்க்கத்தில். அதேமாதிரி நரகத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான். முதல்ல வரும்போது சக்தி இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து வர்றாருன்னா அது எவ்வளோ சக்தியான ஆத்மான்னு தெரியும். அந்த ஆத்மா உருவாக்கின தர்மம் இன்னை வரைக்கும் உலகம் ஃபுல்லாக டாமினேட் பண்ணுது. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் வரும்பொழுது. ஆனால் அதுவும் மறுபிறவி எடுத்து சக்தியை இழந்துடும். எல்லா ஆத்மாவும் சக்தி இழந்தே ஆகணும். எல்லா ஆத்மாவும் பிறப்பு சக்கரத்தில் வந்துடும். எந்த ஆத்மாவும் திரும்பி போகாது. தானாக தியானம் செஞ்செல்லாம் போகாது. அப்படி போகாமல் இருந்தால் இறைவன் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி போகாமல் இருந்தால் எல்லாரையும் அழைச்சிட்டு எல்லாம் போயிருக்கணும், யாரும் போகலையே. ஸோ கடவுள் தான் அழைச்சிட்டு போகிறதுக்காக வர்றார். என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே வந்து சேர்ந்துடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தூய்மையாகுவீங்க, சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வருவீங்கன்றது. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினச்சது என்ன அப்படின்னா, முதல்ல வரும்போது அந்த ஆத்மாவுடைய குணமும் சூப்பராக இருக்கும், திறமையும் சூப்பராக இருக்கும். ஏன்னா சதோ பிரதானமாக வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள், ஃபேமஸாக சினிமாவில், மியூசிக்கில், எந்த துறை வேணாலும், அரசியலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 99% அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பிறவியாகவே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ தான் அவங்க பிறவியாக எடுக்கிறாங்க. இவ்வளோ நாளாக பரந்தாமத்தில் தூங்கிட்டே இருப்பாங்க. இந்த இடம் பரந்தாமம்னு இந்துக்கள் சொல்லுவாங்க, பரலோகன்னு கிறிஸ்தவர் சொல்லுவாங்க. அங்கேயே தான் இருக்கும். அந்த ஆத்மாவுடைய நடிப்பே இப்போ தான். அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு அவ்வளோ திறமை இருக்கும். ஆனால் என்ன கொடுமை இதில் அப்படின்னா, இங்கே வந்து கடவுள் நம்பிக்கை அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க, கடவுளை பற்றியே. ஏன்னா அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். துக்கம் வந்தால் தானே கடவுளை நினைப்பாங்க. ஸோ அதனால் இங்கே கோயிலும் இருக்காது, மதங்களும் இருக்காது சொர்க்கத்தில். நரகத்தில் வரும்போது தான் காமத்தில் விழறான், அப்போ தான் துக்கம் வருது. துக்கம் வரும்போது தான் இறைவனை நினைக்கிறான். அப்போ தான் வேதங்கள் எழுதுகிறாங்க, மதங்கள் உருவாகுது, எல்லாமே நடக்குது. ஸோ அது பக்தி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த கடைசி 100 வருஷம் கலியுகம் வந்து ரொம்ப மோசமாக ஆகுது. அப்போ தான் நாஸ்திகம் வருது. கடவுளா? அது எங்கே இருக்குது? குதர்க்கமாக கோயிலுக்கு போகக்கூடாதா? நீ போ கோயிலுக்கு. நான் கோயிலுக்கு போகணுமா? எதுக்கு போகணும்? போகாத. இப்படி எது நடந்தாலும் தலைகீழே பேசுறது. ஸோ நம்ம ஊருக்கு பெரியார், அதுமாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தர் உருவாகிடுவாங்க. ஸோ அந்த டைமில் ஒருத்தர் ஃபேமஸ் ஆனார்னா இதை கொடுத்தது இறைவன் தெரியாது, தன்னுடைய திறமைன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் மாட்டிக்கும். ஸோ அதுக்காக அப்படி நம்ம மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறது. ஸோ இது மற்றவங்க இருந்தால் அதை பார்த்து நம்ம பொறாமையும் பட தேவையில்லை. ஏன்னா அவங்க இப்போ தான் வந்தே இருக்கிறாங்க, பாவம், நரகத்தையே சொர்க்கம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான சொர்க்கத்தை நம்ம தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ என்னென்னா, இந்த கடைசி நேரத்தில் பணக்காரனாக பிறக்கிறதே ஒரு சாபம், திறமைசாலியாக பிறக்கிறதே ஒரு சாபம். ஏன்னா ஒரு அகங்காரம் வந்துடும். அதனால் மற்றவங்க சொல்கிறத கேட்க மாட்டோம். ஸோ இந்த ஞானம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ ஒன்று நாஸ்திகம் பேசுகிறவங்களும் இதை கேட்க மாட்டாங்க. நல்ல பணக்காரங்க ஃபேமஸாக இருக்கிறாங்கன்னா அவங்களும் ஒரு தெனாவட்டாக கேட்க மாட்டாங்க, அது புரிஞ்சிக்கலாம். கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களும் இதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியாததா உனக்கு தெரியும், நான் எத்தனை குரு கிட்டே போயிருக்கிறேன்னு தெரியும்னா. ஸோ இது ரெண்டுமே தனக்குத்தானே வச்சுக்கிற சூன்யம். அப்போ அவங்களா தேடி கோடி ரூபாய் செலவு பண்ணி போவாங்க. ஆனால் இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்கணும்னா இந்த ஞானத்தை எடுக்க மாட்டாங்க. எடுப்பாங்க கடைசி நேரத்தில். ஏன்னா எடுத்தால் தான் ஆத்மா பிரியவே செய்யும். பட் முன்னாடியே எடுத்தால் தானே முயற்சி பண்ண முடியும். ஸோ அதுதான் அவங்க அதிர்ஷ்டம். இப்போ பாருங்கள், இப்போ உலகம் அழியுதுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி ஒரு பிறவி எடுக்கிற ஆத்மாவே கூட இருக்கட்டும், கடைசி நேரத்தில் வந்து பயங்கர துக்கம் அனுபவிப்பாங்க. இப்போ என்னென்னா, நம்ம துக்கம் அனுபவிக்காமல் தப்பிக்கிறதுக்கு தான் இறைவனை நினைக்கிறோம். ஏன்னா நினைக்க ஆத்மாவுடைய பாவம் எரியும். அதனால தான் ஆத்மா இந்த இடம் துடிக்க ஆரம்பிக்கும். அவர் இறைவன்கிட்டேருந்து சக்தி வர்றதுனால. தூய்மை ஆக ஆக என்ன ஆகுனா, அதோடைய பழைய முழு குணம் வந்துடும், அந்த திறமை எல்லாமே வந்துடும்.
ஸோ மேலே போயிடும். பிறவி எடுக்கும்போது அந்த திறமையை வெளிப்படுத்தும். அதனால தான் ஸோ பெரிய பெரிய சாமியார்லாம் பார்த்திங்கன்னா, வள்ளலார் ஆகட்டும், ராமகிருஷ்ணர் ஆகட்டும், அவங்களாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு பிறவியாக இருக்கும். அதனால தான் அவங்களுடைய தாக்கம் பரவுது ஸ்பீடாக, பார்க்குறவங்களாம் பிடிச்சி இழுக்குது. ஏன்னா புதுசாக வரும்போது ஆத்ம சதோப்பிரதானமாக தூய்மையாக இருக்கும். அதனால தான். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் அந்த ஆனால் இந்த ஞானத்தையே எடுக்கலை அப்படின்னா அது தூய்மை இழந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த நேரம் காசு புகழெல்லாம் இருந்தால் என்ன ஆகும்? எல்லா பிரபலங்களையும் மீட்டுவில் பிடிச்சி போடுறாங்கல்ல, எல்லாமே காமத்திலே தான் மூழ்கி கிடக்கும். அப்போ சக்தியும் சீக்கிரமாக இழந்துடும். ஸோ பவர்ஃபுல்லாக வரும், பாதி வாழ்க்கை நல்லா ராஜா மாதிரி வாழும், அதுக்கடுத்து தப்பு வேறு பண்ண ஆரம்பிக்கும். அந்த தப்புலேயே மூழ்கியும் கிடக்கும். ஏன்னா அதுக்கான வசதி எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ நோயும் வரும், இந்த மீட்டு மாதிரி பிரச்சனையும் வரும், நிறைய பிரச்சனையும் எதிர்கொள்வாங்க. அப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்கிறது தான் ஒரு தண்டனை. ஸோ தண்டனை அடைஞ்சு தூய்மையாகிறது. ஸோ செஞ்ச தப்புகளும் இப்போ உதாரணத்துக்கு நல்லா காமத்திலே ஒருத்தர் மூழ்கி கிடக்கிறாங்கன்னா, இப்போ மீட்டுன்னு வரும்போது அது ஒரு பெரிய அசிங்கம் இல்லையா? ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வைராக்கியம் வந்து இது வேண்டாம் அப்படின்னுடும். ஸோ இப்படி இது வந்து இறைவன் மாற்றுறது, அவங்களாம் மாறல. ஸோ இறைவன் ஞானத்தை கொடுத்து இறைவனை நினைத்து நினைத்து நாம் தூய்மையாகிறது, நம்மளாம் மாறுறோம், தண்டனையிலேருந்து தப்பிச்சிடுறோம். அப்படி இல்லைன்னா இறைவன் தண்டனை கொடுத்து மாற்றுறார். மொத்தத்தில் 2 பேரையும் இறைவன் தான் மாற்றுறார். எப்படியோ மாற்றி மேலே அழைச்சிட்டு போகணும். ஏன்னா உலகம் அழியும் போது எல்லா ஆத்மாவும் மேலே போய் தான் ஆகணும். போனால் தான் இந்த பூமியை சொர்க்கமாக்க முடியும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களே சொர்க்கத்துக்கு வந்தாங்கன்னா சொர்க்கத்தை நரகமாக்கிடுவாங்க இல்லையா? பயங்கர அழகாக அங்கே இருப்பாங்க. இங்கே இருக்கிற காமத்திலே மூழ்கின தூக்கி அங்கே விட்டால் என்ன ஆகும்? அதனால தான் அங்கே ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், எல்லோரும் மேலே போயிடணும். அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தகுதியானவங்க மட்டும் வருவாங்க. இப்போ பாருங்கள், அப்போ ஒரு நடிகரோ யாரோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த திறமை எங்கேருந்து வந்தது? அந்த ஆத்மாவில் விசேஷம் இருக்கும். பட் ஆனால் அந்த சக்தி இழந்துருச்சே கடைசி நேரத்தில் இல்லையா? நம்ம அது பார்க்குறோம்ல. இப்போ பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அந்த நடிப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றார். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த படம் எடுக்கிற ஸ்கில் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். அதேமாதிரி இளையராஜா பார்த்திங்கன்னா பீக்கில் இருந்தார். பட் இப்போ ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அதுவாகவே குறையுது. பட் இருந்தாலும் அந்த பழைய பீக்கில் இருக்கிற அந்த குணத்தை மீண்டும் தூய்மையாக்கும் போது எழுப்ப முடியும். ஸோ அதை தான் இறைவன் இப்போ தூய்மையாக்குறார். ஸோ தூய்மையாக்கிட்டு உலகம் அழியும்போது போயிட்டு மறுபடியும் அந்த ஆத்மா புதுசாக வருதுன்னா அப்போ மறுபடியும் திறமையாக இருக்கும். மறுபடியும் அது தன்னுடைய திறமைன்னு தப்பாக புரிஞ்சுக்கும். ஸோ ஏன் பிரபலங்களை வச்சு இதை சொல்கிறோன்னா, நம்மளும் அதே தான் இல்லையா? ஸோ உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், என்னை பற்றி எனக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம், நமக்குள்ளே இந்த மாதிரி அகங்காரம் இருக்குதா? ஆனால் திறமை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை இறைவனுக்கு அர்ப்பணிங்க. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குதா? கவலையப்படாதீங்க. நீங்கள் ஆரம்பத்திலே வந்திருப்பீங்க, அதனால தான் கம்மியாக இருக்குது. இப்போ வந்தால் தான் அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கூலில் நல்லா படிக்கிறவங்கள பார்த்து நீங்கள் பொறாமைப்படாதீங்க. நீங்கள் படிங்க, உங்களால் முடிஞ்சதை படிங்க. பட் பொறாமைப்படாதீங்க எல்லா துறையிலும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர வேண்டாம். நான் ஆரம்பத்திலே வந்தவன், முழு சொர்க்கத்தை பார்த்தவன், என்னுடைய திறமை அப்போ எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்திருப்பேன் இல்லையா? ஸோ அது நமக்கு இருக்கணும். ஆனால் மற்றபடி இங்கே இருக்கிற ப்ராப்ளங்களை பார்த்து ஆண் வாயை பழக்க வேண்டாம். ஆனால் அவங்களுக்கு அந்த குணத்தை கொடுத்த, விசேஷத்தை கொடுத்த இறைவனை பார்த்து பிரமியுங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அவங்க மறந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி தான் உங்களுடைய திறமைக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இறைவனுக்கு அதை அர்ப்பணிங்க. ஒன்றும் இல்லை, இது காரணம் அவர் தான் அப்படின்ற உணர்வு இருந்தால் பணிவு வரும். பணிவு வந்தாலே அந்த குணம் வந்துடும். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல திறமையாக இருக்கக்கூடிய சில நடிகர்கள் பார்த்திங்கன்னா டக்குன்னு திடீர்னு காணாமல் போயிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த அகங்காரம். கொடுத்தது இறைவன்ற அந்த பணிவு இருந்துச்சுன்னா நம்ம அகங்காரமாக பேச மாட்டோம். அகங்காரமாக பேசலைனாலே எல்லோரும் நம்ம கூட ஒத்துழைப்பாங்க, போயிட்டே இருக்கலாம். ஸோ ரஜினி முன்னே போனதுக்கு காரணமே அதுதான் இல்லையா? இது இது கிடையாது, இறைவனது. அவர் போட்ட பிச்சை, அந்த உணர்வு அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த ஸ்டைலாம் பண்ணுங்க அப்படி சொல்லார். ஸோ அது உண்மை இல்லையா? அவர் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்ல, அதுதான் உண்மை இல்லையா? அப்போ டேரக்டர்லாம் மாத்திரம் அந்த மாதிரி டேரக்டர் அவருக்கு எப்படி ஒத்து போகிறாங்க, அந்த மாதிரி டேரக்டர் எப்படி கிடைக்கிறாங்க? ஸோ அதுதான். ஸோ இறைவன்கிட்ட அர்ப்பணிக்கணும், ரொம்ப முக்கியம். திறமையோடு தான் பிறக்கிறோம், அதை நம்ம வளர்க்கலை. மற்றதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, மகாபாரதத்தில் வருமே, அர்ஜுனன் அழுவான், நான் எப்படி என் பெரியப்பாவையும் சித்தப்பாவையும்
சகோதரர்களையும் கொலை பண்ணுவான். கிருஷ்ணர் சொல்கிறார், நீ கொலை பண்ண போறியா? யார் சொன்னா? ஏற்கனவே அவங்க செத்துட்டாங்க, நீ வெறும் கருவி, நிமித்தமாக இருக்கிற. அதேமாதிரி இந்த திறமை எல்லாம் ஆல்ரெடி உள்ளே இருக்குது, அதை எழுப்புறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு கருவி. ஸோ அதுக்கு இறைவனே உள்ளுணர்வு கொடுக்குறாரு, அங்கே போ இங்கே போ, அதுக்கேற்ற மாதிரி எல்லோரையும் பக்கத்தில் வர வச்சு. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலையும் 5000 வருஷத்து, இந்த 5000 வருஷத்து தான் ஒரு கல்பம்னுவோம். ஒவ்வொரு கல்பத்திலையும் இது நடக்கும். இதில் இன்னொரு விஷயம்னா, இதில் நடந்தது துல்லியமாக நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போ பார்க்க முடியும். இதே தான் 5000 வருஷம் கழிச்சு திரும்ப 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 இதே தான் நடக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு நடந்த விஷயம் கனவில் வர்றது, நடக்க போகிறது முன்னாடியே வர்றது எல்லாமே. ஸோ அதனால் இது நம்மளுடைய திறமை அப்படின்னு தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அந்த திறமையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி அவர் காலில் இதை அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் பணிவாக இருங்க. அந்த திறமையுடைய ஃபுல் பலனை உங்களால் அப்போ தான் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா திடீர்னு அது கட் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு டிப்ரெஷன் தான் அதிகமாகும். நீங்களே புகழ்ந்துக்கு வந்தால் நான் எப்படிலாம் இருந்தேன்னு தெரியுமா, கடைசி வரையும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், இல்லாமல் போயிடும். ஓம் சாந்தி. ஸோ இதுக்கு என்ன பண்ணால், இறைவனை நினைக்கணும் ஒளிப்புள்ளியாக. நான் புருவமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், இறைவன் செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், அவரை நினச்சிட்டே இருக்கணும். கூடவே அவர் சொல்கிற ஞானத்தையும் கேட்கணும். ஏன்னா இந்த உலகம் கெட்டதையெல்லாம் ரைட்டுனும், ரைட்டெல்லாம் தப்புன்னு சொல்கிற உலகம். இறைவன் மட்டும்தான் சரியானது எது தப்பானது எதுன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், தினம் தினம் கேட்கணும். அவர் சொல்கிற அந்த ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் முற்றிலும் இலவசமாக சொல்லிக் கொடுக்கப்படுது. அது நம்ம யூடியூப்லேயே கூட பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா வரும், சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த வீடியோவை மெசேஜ் அனுப்புவோம். ஸோ +919894671743. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.